ஏடிஎம்மில் பணம் எடுத்துக் கொண்டிருந்த நபரிடம் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி கையில் பணம் கொடுங்கள், உங்களுக்கு ஜிபேவில் உடனே ஸ்கேன் செய்து பணம் அனுப்புவதாக சொல்லி நூதன முறையில் 10,000 ரூபாயை திருடி சென்ற இளைஞர். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் குடியாத்தில் மகாஸ்வாதி கேரளா தைலம் கம்பெனி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறேன். அது இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த தைலம் கம்பெனி விஷயமா நான் போய் பேங்க்ல ஏடிஎம்ல பணம் போடும்போது 1 லட்சம் ரூபாய் போடும்போது அந்த ஏடிஎம்ல பசங்க 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்துட்டு, அண்ணா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு 10,000 கொடுண்ணா, நான் உனக்கு ஸ்கேன் பண்றேன் அண்ணாங்க. சரி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றானே, சரி நான் என்ன பண்ணிட்டேன், நான் எப்பவுமே ஏடிஎம்ல தான் போடுறது, அதான் முறை, அதான் கடைப்பிடிக்கணும். ஏன்னா நான் என்ன பண்ண பையன் கேட்ட வாசி மனசு கெட்டு போச்சு எனக்கு, என்னடா இது கொடுக்கலான்னு சொல்லி ஸ்கேன் பண்றான்னா ஸ்கேன் பண்ணா கரெக்டா என்ன பண்ணா ஆப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அந்த ஆப்ல ஜிபே மாதிரி ஸ்கேன் பண்ணான்னா என் நம்பர் போடுப்பான்னு சொன்னேன். நம்பர் வேணாண்ணா, ஸ்கேன் உடனே ஆகணும்னா சரிப்பான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண அவனே ஸ்கேன் ஆன் பண்ணா, டச் பண்ணா, ஸ்கேன் பண்ணா. அருண் மகாஸ்வாதியான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னேன். சரி 10,000 வந்துச்சு பாருப்பான்னு கேட்டேன். வந்துச்சு பாருன்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லி என்ன பண்ணா மடமட நான் கிளம்பி போயிட்டான். நான் உடனே ஏடிஎம்ல போட்டு பணம் வந்துச்சான்னு செக் பண்ணதுக்குள்ள அங்கே பேலன்ஸ் வரல. உடனே என்ன பண்ண, என்னடா இது புறான்னு சொன்னா பசங்களை கூட இருக்கவங்க யாருமே இல்ல கிளம்பிட்டாங்க. அதனால நான் செய்த மாதிரி தவிர யாரும் இந்த உலகத்துல இந்த இந்தியாவில யாரும் செய்யாதீங்க. யாரும் ஏடிஎம்ல வந்தாலும் நீங்க ஸ்கேனுக்கு ஒத்துக்காதீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அது மிஸ் ஆயிடும். தயவு செஞ்சு மிஷின்ல போட்டு உங்க அக்கௌண்ட்ல ஏற்றி நீங்க போங்க. எல்லாருக்கும் இந்த குடியாத்த மக்களுக்கும் சரி, இந்த தமிழ்நாடு இருக்கிற மக்களுக்கும் சரி அவேர்னஸா சொல்றேன். அவங்கவுங்க பணத்தை அவங்க பத்திரமா பேங்க் மூலியமா போயிட்டு பரிவர்த்தனை பண்றது செய்யுங்க. அதனால ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போனதா இருக்கும், ஒருத்தர் எங்கேயாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டத்துக்கு போனது இருக்கும். இந்த மாதிரி நம்பி ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே பாதிப்பு வருன்றதுக்கோசரம் நான் இந்த 10,000 ரூபாய்க்காக இந்த விஷயத்த பிரஸ் மீட் தரல. ஒரு கோடி மக்களுக்கு இது பயன் அடையணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அவேர்னஸ் பண்றேனே தவிர மற்றபடி இல்ல. அவங்க என்ன சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்டாங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொன்னாங்க. அது அதெல்லாமே தெரிஞ்ச பையன் கூட ஒருத்துக்கிறான், குண்டா ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் தான் நான் என்ன பண்ணேன், அம்மா அந்த பையன் கூட இருக்கிற வயசுல தெரிஞ்ச பையன் வயசு நான் பண்ணல தவிர தெரியாத பையன் நான் பண்ணல. அந்த பையன் யாருன்னே தெரியலன்றான். அந்த பையன் எனக்கு அவன் யாருமே தெரியாதுன்னா அவங்க கூட ஏடிஎம்ல 1 ஹவரா இருக்கிறாங்க. அதனாலதான் சரி போட்டோம், நடந்தது நடந்துச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த பணத்தை பரிவர்த்தனை பண்ணும்போது மிஸ் ஆன மாதிரி நீங்க யாரும் இந்த குடியாத்த மக்கள், தமிழ்நாடு மக்கள் ஏமாறாத மாதிரி மிகவும் பணி அனுப்பணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.